ஒரு கவுன்சிலர் கீழே எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. பூத் ஏஜென்ட்டாக கூட வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் விதிமுறைகளில் சென்னை மாநகராட்சி கேன்வாஸ் பண்ணுவாங்களே, இவங்களே கிஃப்ட் கொடுப்பாங்களே, இவங்கள போய் பறக்கும் படை பிடிக்க போதா அந்த டேகை போட்டு. நிச்சயமாக குமரகுரு அவர்கள் காதுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, தேர்தல் விதிமுறைகள் பெரிதும் பாதிக்கப்படும். ஒவ்வொரு மண்டல அதிகாரிகளையும் ஒவ்வொரு வட்ட உதவி பொறியாளர்களையும் தயவு செஞ்சு தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து இதன் மூலமாக நாங்கள் கடிதம் கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஜெகதீசன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறதா என்பதை குறித்து அவர்களிடம் ஒரு சிறிய உரை. 26 தேர்தல் நடக்க இருக்கு. தேர்தல் விதிமுறைகள்லாம் நடைமுறையில் இருக்கா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? துறைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கா? காலங்காலமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவித்த உடனே நீங்கள் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துடும். எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த நடைமுறை வந்ததுனாக்கா நீங்கள் எல்லா ப்ரோட்டோகாலும் மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு இருக்கா பார்த்தோம்னாக்கா நடந்துகிட்டு இருக்கு. உடனே பெயிண்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை அதிகாரிகளை இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நீங்கள் ஷஃபிள் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கிற உதவி பொறியாளர்கள் இவங்கள தயவு செஞ்சு மாற்றணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் கீழே எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. ஆளுங்கட்சியோட முக்கியமான எங்கே இருந்தாலும் அவங்க தான் ஒரு டெண்டர் போட்டு கொடுக்கறது எல்லாமே. அந்த சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட்டாக கூட வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மை தானே? ஒரு பூத் ஏஜென்ட்டாக வேலை செய்யறது கூட அவங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சி எப்படி சொல்கிறதுனா, ஒரு சேர்மனு, அவங்க கீழே இருக்கிற ஒரு கவுன்சிலரு, அவங்களுடைய ஆள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஇ உதவி பொறியாளர். இப்போ உதவி பொறியாளர் கவுன்சிலருக்கு கண்ட்ரோலு. அப்போ நீங்கள் உடனே இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னாக்கா, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியோட கோரிக்கை என்னென்னா, தயவு செஞ்சு இந்த தேர்தல் விதிமுறைகளில் சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர்கள் அனைவரையும், ஏன்னா மேற்கொண்டு இந்த மண்டல பொறியாளர்களையும் நீங்கள் மாற்றுங்க. இல்லைன்னா இவங்க இப்போ மறுபடியும் ரோடு போடுவாங்க. கேட்டாக்கா பழைய ஆர்டர் இருக்குது, நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், ரோடு போடுவாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே போனால் யாருக்கு நாங்கள் தெரியுது? இவங்களே கேன்வாஸ் பண்ணுவாங்களே, இவங்களே கிஃப்ட் கொடுப்பாங்களே, இவங்கள போய் பறக்கும் படை பிடிக்க போதா அந்த டேகை போட்டுன்னு இவங்க போனாங்கன்னா. ஆகவே தயவு செஞ்சு இப்போ ஷஃபிள் பண்ணால் அதனால் வருகின்ற நன்மைகள் என்னென்னா, வெளியே வந்து இங்கே வரட்டும், மாவட்டத்தில் இங்கே இருக்கிறவங்க வெளி மாவட்டத்துக்கு போட்டோம். வேணா ஆளுங்கட்சி கூட எப்படி சொல்கிறது, ஆளுங்கட்சியோட டைப்போட இந்த எதிர்கட்சியாக நிற்கின்ற ஒவ்வொரு இதையும் நீங்கள் தயவு செஞ்சு மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வட்ட உதவி பொறியாளர்களையும் தயவு செஞ்சு மாற்ற வேண்டும். இதனால் தேர்தல் விதிமுறைகள் பெரிதும் பாதிக்கப்படும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நாங்கள் சொல்கிறோம். இது இல்லாமல் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியா திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கிட்ட சொல்லி வருகின்ற நாளை அல்லது நாளை மறுநாள் தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து இதன் மூலமாக நாங்கள் கடிதம் கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.